வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரகரிசி இலுப்பைப்பூ சம்பா இட்லி தோசை மாவு. இதுக்கு நான் வரகரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2.5 கப் அளவுக்கு வருது. இந்த மெஷரிங் கப்ல 1.25 கப் அளவுக்கு இலுப்பைப்பூ சம்பா அரிசியும் எடுத்துக்கிறேன். இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், நாட்டு அரிசி கிடைக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கும். நல்ல வாசனையான அரிசி. இது ரெண்டும் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 4.5 கப் கிட்ட வந்துச்சு. இதுக்கு நான் நல்லா ஒரு கப் எறும்பு முழு உளுந்து எடுத்துக்கிறேன். இட்லிக்கு நீங்கள் வீட்டில் எந்த உளுந்து போடுவீங்களோ அதே உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 4 to 5 hours ஊற வைங்க. ஊற வைக்கும்போது இது நீங்கள் இனிஷியலாக என்ன அளவு வச்சிங்களோ அதுலேருந்து இது டபுள் த அளவாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒன்றா உள்ளே போடுங்க. கண்டினியூஸாக அங்கங்கே தள்ளி விட்டு ஆட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு அது அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கும். ரொம்ப பொங்காது இந்த அரிசி ஹெவியாக இருக்கிறதுனால. பட் நான் இந்த அளவு வச்சுருந்தேன், அது அந்த ஹைட்டுக்கு பொங்கி வந்துருந்துச்சு. இதில் மேலாக இருக்கிற மாவை எடுத்து இட்லி பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் டெண்டரான இட்லியும் கிடைக்கும். அடியில் இருக்கிற மாவோட கலக்கிடாதீங்க. மேலாக இருக்கிற மாவில் இட்லி பண்ணாதான் இவ்வளோ டெண்டரான இட்லிஸ் கிடைக்கும். கீழே இருக்கிற மாவில் நீங்கள் ஒரு 2 days கழிச்சு அந்த மாவை யூஸ் பண்ணும்போது தோசைக்கு யூஸ் பண்ணுங்க. அது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும், ஏன்னா அரிசி கீழே டெபாசிட் ஆயிருக்கும். ஹெல்தி ஈட்டிங்.